Any guesses? November 14 Children's Day நால ஸோ இன்னைக்கு நம்ம சர்ச்சில் பசங்க வர்ஷிப் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் இணைந்து வர்ஷிப் பண்ணுங்க. ஏசப்பா சொல்லியிருக்காரு, let the children come to me and do not hinder them, for the kingdom of heaven belongs to such as these ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேர்சஸ் இவங்களுக்கு பயன்படுத்த போகிறாங்க. எல்லாரும் கண்மூடி ஜபிக்கலாமா? சோத்ரம் தகப்பனே ஏசப்பா ராஜா, இந்த நேரத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ராஜா. இந்த 2வது ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. பசங்க வர்ஷிப் பண்ணுவோம் ஏசப்பா, நாங்களும் சேர்ந்து அவங்களோட இணைந்து ஏசப்பா ராஜா உங்களை தொழுது உங்களை வர்ஷிப் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு கொடுக்க போகிற காரணம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனங்களும் நல்லதுதாங்க. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ராஜா டேனியலை சிங்கக்கேபில போட்டு அடைச்சாரு. ஆனால் டேனியலுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா ஏசப்பா சிங்கத்தோட வாயை கட்டினாரு. அதே போல் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் நெருப்பில் விழுந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் எதுவுமே ஆகலை. ஏன்னா ஏசப்பா அவங்க கூட இருந்தார். அதே போல் அவர் நம்ம கூடயும் இருப்பார். என் கூட எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? சிங்கக்கேபியோ சுலை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார்.
செய்யணும்னு எதிர்பார்த்து இருக்கீங்க? எதிர்பார்த்து இருக்கிறோம் ஏசப்பா என் வாழ்க்கையில அதிசயம் செய்யணும், என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்கள ஏசப்பா பலவான்கள் என்று சொல்றார். ஐசாயா 40:30 என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பாக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு கடவுள் புது பலனை தந்து நம்மள கழுக போல நம்மளோட செட்டைகளை அடித்து உயர பறக்க வைக்குவாராம். அதே மாதிரி அவங்க ஓடும் போதும் நடக்கும் போதும் அவங்களுக்கு எந்த சோர்ந்து போகாதபடி அவங்கள பார்த்துக் கொள்வாராம். அதே மாதிரியே நம்ம உற்சாகமா பாடலாமா? செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். பாடலாமா? Hallelujah. In Philippians 4:13 it says, I can do all things through God who strengthens me. Meaning I can do everything with God. ஏன்னா எல்லாமே நான் பண்ணலாம், ஆனால் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் God எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நான் எல்லாமே பண்ண முடியும். அதனால அவர் ஆல் பவர்ஃபுல், அவர் நம்மளை ஹீல் பண்ணுறாரு. ஆல் பவர்ஃபுல் God நம்ம வச்சுக்கணும்.
எல்லாரும் இந்த இங்கிலீஷ் பாட் ஆர் காட் பாடலாம். இது ஈஸியான லிரிக்ஸ் தான், எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். யுவன் உனக்கு தெரியுமா ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னுட்டு? அவர் வெள்ளியும் சிவப்பும் சுருட்டும் இருப்பார். அதுக்காக அவர் அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமாய் சொல்லலாங்க. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் என்று? இந்த காலபாதையில் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லா வலது கரத்தை உயர்த்த முடியுமானால் நல்ல உயர்த்தி வானத்திற்கு நேராக பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இவர்கள் வருகிற நாட்களிலே சபைக்கு பிரயோஜனமாக, சொசைட்டிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, அவருடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைகளுக்காக சொல்லிக்கலாமா? வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்ய வேண்டாம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதே இருக்கிறது என்று இந்த காலவானில் இந்த நாளில இவர்கள் ஆண்டவருக்கென்று செய்கிற எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. இவர்கள் நிமித்தமாக இந்த தேசம் ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியாக, இந்த பட்டணம் ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக இவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா.